ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மாதாவரம் சைட் வந்திருக்கோம். மேலே கூலிங் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஸ்பேசர் வச்சு டைல் லே பண்ணதுனால அவங்களுக்கு டைலோட கேப் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது வழியாக தண்ணி லீக்கேஜ் நிறைய வருது. ஏன்னா அவங்க ஒயிட் சிமெண்ட் வச்சு மேலே கிரவுட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து டெரஸில் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒயிட் சிமெண்ட்டில் யூவி ரெசிஸ்டன்ட் ரொம்பவே கம்மி, குயிக்காக கிராக் டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் சிங்கேஜ் ப்ராப்ளம் வரதுனால டைலுடைய கிரவுட் ஏரியாவில் கேப் ஃபார்ம் ஆகிட்டு அது வழியாக தண்ணி லீக்கேஜ் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, எல்லா டைல் கிரவுட்டையும் கட்டிங் மிஷின் வச்சு 4 mm பிரெத் அண்ட் 7 to 10 mm டெப்த்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பழைய அந்த சிமெண்ட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி, ஸோ டெரஸில் யூஸ் பண்ணுற பாலிமர் டைல் கிரவுட், ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கூலிங் டைல்ஸ், சன்லைட் போகிற இடத்துல அந்த பாலிமர் டைல் கிரவுட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சிங்கேஜ் ப்ராப்ளமோ ஃபியூச்சரில் கிராக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே டெவலப் ஆகாது, லீக்கேஜ் ப்ராப்ளமும் இருக்காது. டைல்ஸ் கிரவுட்டிங் எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக அதில் இருக்கிற டஸ்ட்டு, ஏற்கனவே அப்ளை பண்ண அந்த ஒயிட் சிமெண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாலிமர் டைல் கிரவுட்டு ப்ளஸ் வந்து அக்ரிலிக் பாலிமர் லிக்விட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ஸோ நம்ம கட் பண்ண அந்த டைல் கிரவுட்டில் அப்ளை பண்ணுறோம். இது வந்து சிங்கேஜ் ப்ராப்ளம் வராது ஃபியூச்சரில். இதில் வந்து கிராக்கும் டெவலப் ஆகாது. இது பாலிமர் மெட்டீரியல்ன்றதுனால டைலோட 2 பக்கவாட்டு சைஸ்லையும் அண்ட் வந்து டைலோட பாட்டம் அந்த இடத்துலையும் நல்லாவே பாண்டிங் ஆகிக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே டைல் கிரவுட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டெரஸில் இந்த டைலுடைய சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே கிளாஸி ஃபினிஷ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து கூலிங் டைலில் கிளாஸி ஃபினிஷ் நம்ம மேலே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம டேரெக்டாக எந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபீல் அப் ஆகிட்டு வந்துடும். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்பவே பாண்டிங் தேவைப்படும் இந்த கோட்டிங்க்கெல்லாம். ஸோ இதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிற நம்ம இந்த ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நீங்கள் வாட்டர் பேஸ்டு எபாக்சி ப்ரைமர் கோட்டிங் தான். இது வந்து பார்ட் ஏ பார்ட் பி இருந்த 2 பார்ட்டில் வரும். ஸோ அது ரெண்டுமே நம்ம வந்து ஒன்றா போட்டு டைலூட் பண்ணணும். நல்லா டைலூட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ப்ரைமர் கோட்டாக அப்ளிகேஷன் பண்ணலாம். சீல் கோட் 3 அப்படின்ற இந்த மெட்டீரியல் எந்த ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் ஈஸியாக பாண்ட் ஆகிக்கும். ஸோ ஈவன் நீங்கள் கிளாஸ் சர்ஃபேஸில் இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணால் கூட நல்லாவே பிடிச்சிக்கும். இந்த கூலிங் டைல்ஸோடைய சர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்ம இந்த சீல் கோட் 3 ப்ரைமர் அப்ளிகேஷன் பண்ணுறோம். வாட்டர் ப்ரூஃபில் ப்ரைமர் ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லா சைட்டுக்கும் ஒரே மாதிரி ப்ரைமர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அந்தந்த சைட்டோடைய கண்டிஷன்ஸ், சர்ஃபேஸை பொறுத்து தான் ப்ரைமரும் நம்ம சூஸ் பண்ணணும். ப்ரைமர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம டாக்டர் ஃபிக்ஸிட் ரூப் சில்க் கிளாசிக் ஒயிட் கலரில் ஃபர்ஸ்ட் கோட்டை அப்ளிகேஷன் பண்ணுறோம். கூலிங் டைலோட கலர் ரொம்ப எல்லோஸ்டாக இருந்தனால, ஏன்னா மெயின்டைன் பண்ணாமல் வாட்டர் லீக்கேஜ் நிறைய பெனட்ரேட் ஆகிட்டு அதோட ஒயிட் கலர் வந்து எல்லோ கலராக மாறதுனால நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் அப்ளிகேஷன் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏன்னா நிறைய லீக்கேஜ் இந்த டெரஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோட் நல்லாவே ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம செகண்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இது வந்து ஆப்போசிட் டைரக்டில் நம்ம ப்ளஸ் டைப்பில் அப்ளை பண்ணுறோம். நல்ல கவரேஜ் கிடைக்கும். இன்னொன்று வந்து நல்லா பாண்டிங்கும் கிடைக்கும், திக்னஸும் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சா இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃப் ஃபினிஷ் பண்ணுறோம் நம்ம ஒர்க்கு. தேங்க்ஸ் மிஸ்டர் மோகன் சார், உங்கள் வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுசாக பார்த்தா உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல் சர்வீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.